பெஞ்சல் புயல் காரணமாக தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதிகளில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதனை தற்போது நேரலையில் காணலாம். இது தொடர்பான மேல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் தாமோதரன். வணக்கம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அவர் எங்கு இருக்கிறார்? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். விழுப்புரம் பெஞ்சல் புயல் காரணமாக பலத்த மழை பெய்து பெரும் சேதத்தினை ஏற்படுத்தி வருகிறது. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை நீரானது தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக விழுப்புரம் வெள்ள பாதிப்பினை பார்ப்பதற்காக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விழுப்புரம் வருகை தந்துள்ளார். அவர் முதலில் திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு விட்டு இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் பகுதியில் உள்ள புதிய பேருந்து நிலையம் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு காந்தி நகர், பாண்டியன் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தற்போது அவர் பாண்டியன் நகர் நோக்கி சென்று கொண்டுள்ளார். அவர் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு மழை பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் சேவியர் காலனி எனப்படும் பகுதிகளில் தற்போது ஆய்வினை மேற்கொண்டு வந்தார். அங்கு உள்ள பாதிப்புகள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து கேட்டறிந்து விட்டு தற்போது பாண்டியன் நகர் நோக்கி சென்று கொண்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.